இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் டேர்ம் 3 சாப்டர் 2 பர்சன்டேஜ் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்டில் எக்ஸசைஸ் 2.3 பார்க்கலாம். இந்த எக்ஸசைஸில் எல்லாமே வேர்ட் ப்ராப்ளம்ஸ் தான். ஸோ கேர்ஃபுல்லாக ஃபஸ்ட்டு கொஸ்டினை ரீட் பண்ணிட்டு தான் ஆன்சர் பண்ணணும். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தில் 14 out of the 70 magazines at the bookstore are comedy magazines. What percentage of the magazines at the bookstore are comedy magazines? என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு புக் ஸ்டோர் இருக்குது, அதில் டோட்டலாக மேகசின்ஸில் 70 புக்ஸ் இருக்கான். அதில் 14 புக்ஸு காமெடி டெய்லி நியூஸ் பேப்பர்னால் என்னது, அது நாளிதழ். இது மேகசின்ஸ்னால் இதழ்கள். ஓகேவா, அது புக் ஸ்டோரில் இருக்குது. அது ஒரு புக்கு மாதிரி தான் இருக்கும். உள்ளே நிறைய ஸ்டோரிஸ்லாம் இருக்கும். இல்லை காமெடி மேகசின்ஸ் இருக்குல்ல, அந்த இதழில் ஃபுல்லாக காமெடியாக தான் இருக்கும், நகைச்சுவையாக தான் இருக்குமா. அப்படி எத்தனை புக் இருக்கா அந்த புக் ஸ்டோரில்? 14 புக்ஸ் இருக்கா. அதை பர்சன்டேஜில் சொல்லணும். அந்த காமெடி மேகசின்ஸோட புக்ஸ் எத்தனை? 14 இருக்குது. அதை பர்சன்டேஜில் சொல்லணுமா. எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ஃப்ராக்ஷனாக எழுதுவோம். டோட்டல் மேகசின் எவ்வளவு இருக்குது? 70 இருக்குது. அதில் 14 மேகசின்ஸ் காமெடி மேகசின்ஸ். நம்ம ஃப்ராக்ஷன் வந்துருச்சுனாலே அதை பர்சன்டேஜ் பண்ண நமக்கு ஈஸியாக தெரியும். அதுதான் ஃபஸ்ட் எக்ஸசைஸில் பார்த்தோம் 2.1. இதை பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணால் என்ன பண்ணுவோம், இன்ட்டு 100% போடுவோம். நெக்ஸ்ட்டு கேன்சல் பண்ணினா ஆன்சர் கிடச்சிடும். இந்த 0 கேன்சல் பண்ணுவோம். 177 2 7s are 14. ரிமைனிங் என்ன இருக்குது? 2 × 10 தான் இருக்குது. 20% தான் இதுக்கு ஆன்சர். இப்படி ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். கொஸ்டினை மட்டும் நல்லா ரீட் பண்ணணும். நாம் இப்போ சொன்னதான் எழுத போகிறோம். டோட்டல் நம்பர் ஆஃப் மேகசின் புக் ஸ்டோரில் எத்தனை இருந்தது? 70 மேகசின்ஸு. ஆக்சுவலாக இதை ரீட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கணும். 14 out of the 17 மேகசின்ஸ் 70. அப்போ 70 அவுட் ஆஃப்க்கு அப்புறம் வர்றது தான் கீழே போடணும். ஓகேயா, 14 70ல் 14 தான் காமெடி மேகசின்ஸ். ஃபர்ஸ்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் மேகசின்ஸ் இந்த புக் ஸ்டோரில் எத்தனை மேகசின்ஸ் இருந்துச்சு? டோட்டல் 70. அப்போ இதில் 70. நம்பர் ஆஃப் காமெடி மேகசின்ஸ் எத்தனை இருந்துச்சு? 14 தான் காமெடி மேகசின்ஸு. கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணிக்கணும். இந்த 14 தான் காமெடி மேகசின்ஸ் அவுட் ஆஃப் த 70 மேகசின்ஸில். புக் ஸ்டோர்னால் ஒரு பிளேஸில் அதுக்கு முன்னாடி அட்டு தான் போடுவாங்க, அட் த புக் ஸ்டோர். ஓகே, இதை நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஃப்ராக்ஷன் எழுதுவோம். ஃப்ராக்ஷன் எழுதலைன்னா 70 புக்ஸில் மேகசின் புக்ஸில் 14 புக்ஸு காமெடி புக்ஸ். நமக்கு அதெல்லாம் தெரியணும். ஸோ இதை பர்சன்டேஜ் 14/70 தான் நம்ம பர்சன்டேஜில் எழுதணும். பர்சன்டேஜில் எழுதணும்னா 100%ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். நம்ம இப்போ தான் பார்த்தோம் அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்த்தோம். 177 2 7s are 14. 2 × 10 2 × 10 the பர்சன்டேஜ் கண்டிப்பாக போடணும். 20%. ஆன்சர் வந்துடுச்சா? இதுதான் ஆன்சர். ஆன்சர் என்னது? 20% ஆஃப் த மேகசின்ஸ் ஆர் காமெடி மேகசின்ஸ். நெக்ஸ்ட் ப்ராப்ளம், செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். Second problem, a tank can hold 50 liters of water. At present, it is only 30% full. How many liters of water will fill the tank so that it is 50% full? என்ன கொடுத்துருக்காங்க? a tankனா வாட்டர் டேங்க். சரியா, அதில் வாட்டர் டேங்க். இதான் வாட்டர் டேங்க் வச்சுக்கலாம். இதில் எவ்வளவு பிடிக்குமா? கேன் ஹோல்டுனா பிடிக்குது. இதில் எவ்வளவு ஃபில் ஆகும்? 50 liters. டோட்டலாக 50 liters. நல்லா இதை கவனிச்சுக்கோங்க, கண்டிப்பாக புரியணும். ஸோ இந்த கீழேருந்து டாப் வர ஃபில் பண்ணுறதுக்கு 50 liters ஊற்றுனா 50 liters ஊற்றுனா இதான் வாட்டர் டேங்க் ஃபில் ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? அட் ப்ரெசன்ட்னா தற்போது, இப்போ உள்ள சுச்சுவேஷனில் எவ்வளவு ஃபுல்லாக இருக்கான்? 30%. இதிலிருந்து இது வர 50 litersனால் 100%. ஓகேவா, டோட்டலாக 50 liters பிடிக்குது அப்படின்னா 100%. 30% தான் ஃபுல் அப்படின்னா இதில் ஹாஃப் எவ்வளவு? இந்த தொட்டியில் இந்த டேங்கில் பாதி எவ்வளவு? 50%. இதோட நம்ம 50%ன்னு வச்சுக்குவோம். ஆனால் தண்ணி எவ்வளோ ஃபுல்லாக இருக்கா? 30%. 30%னால் இது வரை ஃபுல்லாக இருக்குதுன்னு வச்சுக்குவோம் இந்த டேங்க். அப்போ இவ்வளவு தண்ணி இருக்குது. How many liters of water will fill the tank so that it is 50% full? ஆக்சுவலி இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, 50% இந்த டேங்க் ஃபுல் ஆகுறதுக்கு 50%னா இதுதான் 50%ன்னு வச்சுக்குவோம். ஓகேயா,
ஆனால் 30% தான் ஃபுல் ஆகிருக்கு. இந்த 50% ஃபுல் ஆகிறதுக்கு இன்னும் எவ்வளவு தண்ணி தேவை, ஹவு many லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் we need அப்படின்னு வச்சுக்கலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் இப்படி ஒரு தண்ணி தொட்டி இருக்குது. அதில் இதுவரை தான் ஃபஸ்ட்டு ஃபில் ஆகிருக்கு தண்ணி வந்து. ஆனால் திரும்ப 50% ஃபில் ஆகணும். நமக்கு இன்னும் எவ்வளவு தண்ணி தேவை அப்படிங்கிறது தான் கொஸ்டின். நமக்கு என்ன தெரியும், டோட்டலாக 50 லிட்டர்ஸ் பிடிக்கும். இல்லை இதில் பாதினா எத்தனை லிட்டர், 50ல் ஹாஃப் எவ்வளவு, 25. ஸோ 50%னால் 25 லிட்டர்ஸ். அப்போ என்ன பண்ணணும், 30%க்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சி 50% ரெண்டையும் மைனஸ் பண்ணால் இந்த வேல்யூ கிடைக்குமா, இதைத்தான் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இன்னும் எவ்வளோ தண்ணி ஊற்றுனா ரிமைனிங் 20% தண்ணி ஃபில் ஆகும், டேங்கில் ஃபில் ஆகும். இதில் இருக்கிற எம்டி ஸ்பேசஸ் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஃபைன் பண்ணிடலாம். கெப்பாசிட்டி ஆஃப் த வாட்டர் டேங்க் எவ்வளவு, 50 லிட்டர்ஸ். 30% ஆஃப் வாட்டர் டேங்கில் 30% எப்படி இருக்குது, ஃபுல்லாக இருக்குது. அப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கணும், 30% ஆஃப் வாட்டர் டேங்கில் எவ்வளவு கேன் ஹோல்டு, 50 லிட்டர்ஸ். அப்படி தான் போடணும். அதில் என்ன இருக்கோ அப்படியே போட்டுருங்க. அதாவது 50 லிட்டர்ஸில் 30% அப்படின்னு பார்க்க போகிறோம். 30% எப்படி போடுவோம், இந்த பர்சன்டேஜ் வந்து டினாமினேட்டரில் 100 ஆயிரும், இப்படி ஆயிரும் பர்சன்டேஜ். இந்த 30யை அப்படியே போட்டணும். அதாவது 100க்கு 30, அதான் 30%. ஆஃப் இருக்கிற இடத்துல மல்டிப்ளிகேஷன் சைன் போடுவோம். 50 லிட்டர்ஸ் 50 அப்படியே போட்டுடலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், 1 0 கேன்சல். 1 5 is 5, 2 5s are 10. நெக்ஸ்ட்டு 30 டிவைடட் பை 2 இருக்குது. இதை கேன்சல் பண்ணால் 15 கிடைக்கும். 1 2 is 2, 15 2s are 30. ஸோ இதில் ஆன்சர் என்ன கிடைக்கு, 15 போட்டு லிட்டர்ஸ் போட்டுருணும். 30%னா 15 லிட்டர்ஸ். நாம் என்ன கண்டுபிடிக்கணும், 50%. இந்த டேங்கில் 50%னா எவ்வளோ வாட்டர், மைனஸ் 30%. இந்த ஹோல் 50லேருந்து இந்த 30யை மைனஸ் பண்ணால் இந்த கேப் கிடச்சிருமா. இதிலிருந்து இதுவரை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு 50லேருந்து 30யை மைனஸ் பண்ணால் இந்த வேல்யூ கிடச்சிரும். நம்ம 30 கண்டுபிடிச்சாச்சு 30%க்கு. நெக்ஸ்ட்டு 50%க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். 30%க்கு 30% ஆஃப் 50 லிட்டர்ஸ், 50%க்கு 50% ஆஃப் 50 லிட்டர்ஸ். ஓகேயா, டோட்டல் டேங்க் 50 லிட்டர்ஸ் தானே, அதான் அப்படி போட்டிருக்கிறோம். 50% 100க்கு 50 இப்படி தானே போடுவோம். ஆஃப் இருக்கிற இடத்துல மல்டிப்ளிகேஷன் சைன் 50 அப்படியே போட்டுடலாம். 5 0 0 கேன்சல். 2 5s are 10, 1 5 is 5. 50 டிவைடட் பை 2 இருக்குது, கேன்சல் பண்ணால் 25. 25 யூனிட் என்னது, லிட்டர்ஸ். அமௌண்ட் ஆஃப் வாட்டர் டு பி ஃபில்டு, இன்னும் ஃபில் பண்ணப்பட வேண்டிய வாட்டர் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 50%லேருந்து 30% மைனஸ் பண்ணணும். பண்ணிடலாமா. 50% ஆஃப் வாட்டர் டேங்கில் எத்தனை லிட்டர் இருக்குது, 25 லிட்டர்ஸ். 30%ல் 15 லிட்டர்ஸ், யூனிட் லிட்டர். ஓகேயா, 25லேருந்து 15 மைனஸ் பண்ணுறோம். கரெக்டாக, மைனஸ் பண்ண என்ன வரும், 10 லிட்டர்ஸ். இந்த சமுக்கு இதான் ஆன்சர். நல்லா கவனித்து பார்த்துக்கோங்க. இந்த பிக்சர் கொஞ்சம் போட்டுக்கிட்டால் ஈஸியாக இருக்கும். டோட்டல் டேங்க்கு எவ்வளவு, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்துக்கிட்டாலே புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். தேர்ட் ப்ராப்ளம். Karun bought a pair of shoes at 25% discount sale. If the amount he paid was 1000 rupees, then find the mark price. கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணிக்கணும். கருண் பாட்னா வாங்கினார், பையோட பாஸ்டன்ஸ் தான் பாட், பாஸ்டன்ஸில் கொடுத்துருக்கு. ஷூஸ், பேர் ஆஃப் ஷூஸ் அப்படின்னா ஷூ வந்து ஒன்றுன்னு வாங்க முடியாது, 2 ஷூ போட்டால் தான் 2 காலுக்கும் போட முடியும். ஸோ அதான் பேர் ஆஃப் ஷூஸ். ஆக்சுவலாக ஷூ வந்து ஒரு செட்டு. ஓகேயா, அது வாங்குறாரு. 25% டிஸ்கவுண்ட்டாக. ஆக்சுவலாக இப்போ ஒரு 2000 ருபீஸ்னால் 2000 ருபீஸுமே பே பண்ணலை, அதில் 25% லெஸ் பண்ணிட்டு தான் அமௌண்ட்டு கொடுக்குறாரு யார், கருண். ஓகே, ஆனால் அவர் அவர் பே பண்ண அமௌண்ட் எவ்வளவு, 1000 ருபீஸாம். மார்க் ப்ரைஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. மார்க் ப்ரைஸ்னால் நம்ம அந்த ஷூ வாங்குகிறோன்னா ஷூவோட ரேட் எழுதியிருக்குமா, அதுதான் மார்க் ப்ரைஸ். அந்த ஷூவில் என்ன ரேட்டுன்னு எழுதியிருப்பாங்க, அதான் மார்க் ப்ரைஸு.
25% டிஸ்கவுண்ட்டா, அப்போ டிஸ்கவுண்ட் எவ்வளவு? 25%. டிஸ்கவுண்ட்னா தள்ளுபடி. மார்க் ப்ரைஸ் எவ்வளவுன்னு தெரியாது நமக்கு, ஆனால் டிஸ்கவுண்ட் 25% டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு அவர் பே பண்ணது எவ்வளவு? 1000 ருபீஸ். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? நம்ம கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணணும். நாம் ஒரு கடைக்கு போகிறோம், இந்த ஷூ தான் 1500 ருபீஸ்ன்னு வச்சுக்குவோம். நம்ம 1500ம் பே பண்ணலை, அதில் கொஞ்சம் லெஸ் பண்ணுறோம், தள்ளுபடி பண்ணுறாங்க. அது தள்ளுபடி பண்ணது போக 1000 ருபீஸ் கொடுக்காங்க. அந்த ஷூவோட ரேட் என்னவா இருக்கும்? அந்த பெர்சன்டேஜ் தான் நல்லா கவனிக்கணும். நம்ம எப்போவுமே பெர்சன்டேஜ்னு பார்த்தோன்னே இப்போ பயந்துடக்கூடாது, ஓகேவா? 25%னால் அந்த மார்க் ப்ரைஸில் 25%. அப்போ 25% ஆஃப் மார்க் ப்ரைஸ் அப்படின்னு வச்சுக்கணும். இதுதான் என்னது? டிஸ்கவுண்ட். பர்சன்டேஜை ஈஸியாக டெலிட் பண்ணிடலாம். டிஸ்கவுண்ட்டு கண்டுபிடிக்கணும், என்ன பண்ணணும்? மார்க் ப்ரைஸ்லேருந்து 25% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும்னா 25%னா பர்சன்டேஜை அப்படியாவே வச்சுட்டு இருப்போம்? இல்லை, டிவைடட் பை 100னே வச்சுருவோம். ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன் சைட் போடுவோம். மார்க் ப்ரைஸ் என்னன்னு தெரியாதுங்கிறதுனால அது எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். டிஸ்கவுண்ட்டு இதை தான் டிஸ்கவுண்ட்னே வைப்போம். பர்சன்டேஜ் எடுத்தாச்சா, நம்ம என்ன பண்ணுவோம்? மார்க் ப்ரைஸ் ஃபஸ்ட்டு டோட்டல் மார்க் ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரியாது, அதனை எக்ஸ்ன்னு வச்சுருக்கோமா, அதிலிருந்து டிஸ்கவுண்ட்டை மைனஸ் பண்ணால் தானே நமக்கு எவ்வளோ பே பண்ண அவர் பே பண்ணது கிடைக்கும். இதை நல்லா பார்த்துக்கோங்க. இதான் மார்க் ப்ரைஸு. மார்க் ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட்டை கழிச்சிட்டு தான் அவர் பே பண்ணது. அவர் பே பண்ணது 1000 ருபீஸ். இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம சம் போட போகிறோம். எக்ஸ் மைனஸ் இந்த டிஸ்கவுண்ட் வேல்யூவை அப்படியே போடுவோம். 25/100 இன்ட்டு எக்ஸு ஈக்குவல் டு அவர் பே பண்ணது 1000 ருபீஸ். இந்த லைன் வந்துடுச்சுன்னா நம்ம வெரிஃபை பண்ணிடலாம். இதில் எக்ஸ் வேல்யூவை கண்டுபிடிச்சா அந்த எக்ஸ் வேல்யூ தான் என்னது? மார்க் ப்ரைஸ். இவ்வளோ நேரம் செஞ்சது ரஃப் ஒர்க்காக சொல்லி கொடுத்தேன். இனி செய்யணும்னா இப்படி எழுதிக்கோங்க. லெட் த மார்க் ப்ரைஸ் பி எக்ஸு. மார்க் ப்ரைஸை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுருக்கிறோம். டிஸ்கவுண்ட் இங்கே 25%ன்னு கொடுத்துருக்காங்களா, அதை தான் எழுதியிருக்கோம். டிஸ்கவுண்ட்னா 25% ஆஃப் மார்க் ப்ரைஸு. அதாவது அதில் குறிக்கப்பட்ட விலையில் 25% தான் டிஸ்கவுண்ட்டு. வெறும் 25%ன்னு போட வேண்டாம், கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா 25% ஆஃப் மார்க் ப்ரைஸ் போட்டால் தான் டிஸ்கவுண்ட்டில் 25%னால் 100க்கு 25, ஆஃப்னா இன்ட்டு போடுவோம். மார்க் ப்ரைஸ் என்ன வச்சுருக்கோம்? எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். இது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அவர் பே பண்ண அமௌண்ட்டு 1000 ருபீஸ். எல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம இதில் எழுதியிருக்கிறோம். நம்ம இந்த இதை கொண்டு வந்தோமா, எப்படின்னு இது புரிஞ்சுதா? இந்த லாஸ்ட் லைனு ஆக்சுவலாக இதில் ஷூவில் எவ்வளோ மார்க் பண்ணி வச்சுருக்கு அந்த அமௌண்ட் இது. அதில் அது ஒரு விற்பனை செய்கிறவர் எவ்வளவு தள்ளுபடி பண்ணுறாரோ அதுக்கப்புறம் தான் மீதி அவர் 1000 ரூபாய் பே பண்ணார். இது வந்து ஷூவில் மார்க் பண்ண ப்ரைஸு, அதை கழிக்கணும், அதாவது சப்ராக்ட் பண்ணாதான் இந்த மார்க் ப்ரைஸ்லேருந்து இந்த வேல்யூவை தான் டிஸ்கவுண்ட்டு. இந்த கண்டுபிடிச்ச டிஸ்கவுண்ட் இதான் டிஸ்கவுண்ட்டு. இந்த டிஸ்கவுண்ட்டை மைனஸ் பண்ணாதான் அவர் பே பண்ணியிருப்பார் 1000 ரூபாய். இதுலேருந்து நம்ம எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இப்போ நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன் 125 is 25, 425s are 100. எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 × 25 = 100 தெரியணும்னு சொல்லியிருக்கிறேன். இது அப்படி எழுதலாம். எக்ஸு மைனஸ் 1/4 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 1000. நெக்ஸ்ட்டு இங்கே டினாமினேட்டரில் 1 இருக்குன்னு தான் மீனிங், அது தெரியும்ல. ஸோ 1க்கும் 4க்கு நம்ம எல்சிஎம் எடுப்போம், இல்லை இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். 4ஐயும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் 4x மைனஸ் இங்கே 1 தானே இருக்குது, 1 இங்கே 1x, 1ஐயும் 1xஐயும் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸு டிவைடட் பை 4. இந்த 4 வந்து இந்த டேர்முக்கு மட்டும்தான் இருக்குது, நம்ம இந்த டேர்முக்கும் சேர்த்து கொண்டு வரோம். அதான் எல்சிஎம் எடுக்கிற மெத்தட். இது நம்ம ஏற்கனவே எக்ஸசைஸில் பார்த்துருக்குறோம். அந்த மெத்தடு தான். கிராஸ் மல்டிப்ளை பண்ணி டினாமினேட்டர் வேல்யூவை அப்படியே போட்டுடலாம். 4xலேருந்து ஒரு எக்ஸை மைனஸ் பண்ணோம். இந்த எக்ஸுக்கு முன்னாடி 1 இருக்குன்னு அர்த்தம் இல்லை, 1x தானே போட்டோம். 4xலேருந்து ஒரு எக்ஸை மைனஸ் பண்ணால் 4லேருந்து 1 மைனஸ் பண்ணால் எத்தனை? 3x வேரியபிள் டிவைடட் பை 4 ஈக்குவல் டு 1000. நம்ம எக்ஸ் வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ லெஃப்ட் சைடில் இந்த எக்ஸை அப்படியே வச்சுக்குவோம், ஓகேவா? இந்த 3/4 ரைட் சைடில் போகும்போது என்ன ஆகும்? 4/3 ஆயிரும், அப்படி தானே? 3 இந்த சைடு மேலே இருக்குன்னா
ஈக்குவலுக்கு ரைட் சைடில் வரும்போது கீழே வந்துடும். இந்த டினாமினேட்டர் வேல்யூ நியூமரேட்டருக்கு வந்துடும் என்று இந்த 1000 அப்படியே போட்டுருவோம். இந்த ஈக்குவலுக்கு ரைட் சைடில் தான் 1000 இருக்குது. ஸோ அதனால் போடுறோம். இந்த 3/4 ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைட்லேருந்து ஈக்குவலுக்கு ரைட் சைடில் வர்றதுனால ரெசிப்ரோக்கலாக போடுறோம். 3/4 4/3ன்னு போடுறோம். நெக்ஸ்ட்டு கேன்சல் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஸோ நம்ம 4ஐயும் 1000ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 4000 டிவைடட் பை 3. இதை டிவைட் பண்ணிடலாம். 4000ஐயும் 3ஐயும் டிவைட் பண்ணுறோம். இதில் எத்தனை பண்ணால் 40க்குள்ளே வரும் அப்படின்னு பார்க்கலாம். சாரி, 4 கிரேட்டர் நம்பர் தானே. ஸோ 4 வரும்ல. 1 3 இஸ் 3. 4ல் 3ஐ மைனஸ் பண்ணால் 1. நெக்ஸ்ட்டு 0வை கீழே கொண்டாரோம். 3 3s are 9. 10ல் 9 மைனஸ் பண்ணால் 1. இந்த 0வை கொண்டாரோம். இந்த ஆரோவை போட்டால் ஈஸியாக இருக்கும், இல்லை கன்ஃபியூஸ் ஆகிடும். இந்த 0வை கொண்டாரோம். 3 3s are 9. 10ல் 9ஐ மைனஸ் பண்ணால் 1. நெக்ஸ்ட் இந்த லாஸ்ட் 0வை கீழே கொண்டாரோம். 3 3s are 9. 10ல் 9ஐ மைனஸ் பண்ணால் 1. இது போய்கிட்டே தான் இருக்கும். இங்கே 0 இல்லை, நம்மளே 0 போட்டுட்டு இங்கே ஒரு பாயிண்ட்டை வைக்கிறோம். 3 3s are 9 1. அதுக்கப்புறம் நம்மளே ஒரு 0 போடுறோம். அதுக்கப்புறமும் 3 3s are 9. இப்படி போய்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம டெசிமலுக்கு அப்புறம் 2 நம்பர்ஸ் விட்டுறோம். அது எதுக்காகன்னா, இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5ஓட அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த டிஜிட்டில் ஒன்று ஆட் பண்ணலாம். ஆனால் எங்கள் பாயிண்ட்டுக்கு அப்புறம் அப்படி இல்லை. ஸோ நம்ம அப்படியே ஆட் பண்ண வேண்டியதில்லை. லாஸ்ட் ஆன்சர் போட்டுடலாம். 1333.33 இருக்குது. ஆனால் ஆன்சரில் என்ன போடுறோம்? இந்த பாயிண்ட்டு 33 போடலை, ஏன்னா நம்ம ருப்பீஸ்ன்னு தான் போடுவோம். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் இப்போ 5 இருந்தால் 50 போட்டிருக்கலாம், இல்லை 6க்கு மேலே இருந்தால் 6 இருந்தால் கூட 50 போட்டிருக்கலாம். அது எதுவுமே இல்லை. 5ஐ விட லெஸ்ஸாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம எதுவுமே ஆட் பண்ணலை, அப்படியே போட்டுடுறோம். டெசிமல் பாயிண்ட் போடல. இதான் ஆன்சர் இந்த சம்முக்கு. எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சிருக்கிறோன்னு நினைக்கிறேன். தெரியலனா கூட ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இது வந்து ரஃப் ஒர்க், உங்களுக்கு புரியறதுக்காக நான் போட்ட ரஃப் ஒர்க்கு. இதை செஞ்சுக்கோங்க. இந்த சம் ஃபினிஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இதில் ஆன்சர் இப்படியும் போடலாம், இல்லை த மார்க் ப்ரைஸ் இஸ் ₹1333. Fourth problem, an agent of an insurance company gets a commission of 5% on the basic premium he collects. What will be the commission earned by him if he collects 4,800? ஒரு ஏஜென்ட் எதுக்கு? இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஏஜென்ட்டு கெட்ஸ் அவர் பெறாரு, ஒரு கமிஷன் பெறாராம். எவ்வளவு? 5% கமிஷன். எதில்? பேசிக் ப்ரீமியம்னு ஒரு அமௌண்ட் அவங்க போடுவாங்க. அதில் 5% கமிஷன் யார் வாங்குவா? ஏஜென்ட். இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஏஜென்ட் வாங்கிடுவாரா. வாட் வில் பி த கமிஷன் ஏர்ன்டு? கமிஷன் ஏர்ன்டு அவர் சம்பாதிச்சிருப்பார் கமிஷனில். பை ஹிம், அவரால் சம்பாதிக்கக்கூடிய கமிஷன் எவ்வளவு? இஃப் ஹி கலெக்ட்ஸ் 4,800. மேலே எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கொடுக்கல, ஒரு பேசிக் ப்ரீமியம் போடுறாங்கன்னா அதில் 5% அமௌண்ட்டு த ஏஜென்ட் கமிஷன் வாங்கிடுவாராம். அவர் சம்பாதித்த அமௌண்ட் எவ்வளவு? ஆக்சுவலாக அந்த ப்ரீமியம் 4,800 rupees அப்படின்னா இந்த அமௌண்ட்டுனா அதுக்கு 5% கமிஷன் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்கு. எவ்வளோ ப்ரீமியம் கலெக்ட் பண்ணுறாருன்னு பார்க்கலாமா? 4,800 தானே கலெக்ட் பண்ணியிருக்காரு. அப்போ ₹4,800. இந்த அமௌண்ட்டில் தான் அவருக்கு 5% கமிஷன் கிடைக்கும். கமிஷன் ஏர்ன்ட் 5% ஆஃப் பேசிக் ப்ரீமியம் அப்படியே எழுதிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்னது எழுதலாம்? இதை தான் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணது. ப்ரீமியம் எவ்வளோ? 4,800. இதில் வந்து கமிஷன் ஏர்ன்டு போட்டு வெறும் 5% போட்டால் கன்ஃபியூஸ் ஆகும். எதில் 5%? அந்த ப்ரீமியத்தில் 5% தான் அவருக்கு கமிஷன் அப்படின்னு போட்டால் கிளியராக இருக்கும். கமிஷன் ஏர்ன் ஃபார் ₹4,800. 5% ஆஃப் அந்த ப்ரீமியம் எவ்வளவு? 4,800 அப்படியே போட்டிருக்கோம். நமக்கு 5%னா எப்படின்னு எழுதணும்? 100க்கு 5ன்னு போட தெரியும். இந்த பர்சன்டேஜை எடுத்துட்டா டினாமினேட்டரில் 100 போட்டுடணும். ஆஃபுக்கு இன்ட்டு ₹4,800 சிம்பிளாக லாஸ்ட்டில் போடலாம். நெக்ஸ்ட் இப்போ கேன்சல் பண்ணலாம். 2 zeros கேன்சல் ஆயிரும். ருபீஸ் இப்போ வேணால் போட்டுக்கலாமா? 5 × 48 இல்லை லாஸ்ட்டில் கூட போட்டுக்கலாம்.
48ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணிடலாம். 5 8s are 40. 40னா 0 அங்கே போட்டு 4 அங்கே போடுவோம். 5 4s are 20. 20 plus 4 24. 240 rupees. 240 எனது கமிஷன் ஏர்ன்டு. ஆன்சரில் ருப்பீஸ் 214 போடலாம். இல்லை என்ன போடலாம், கமிஷன் வில் பி ஏர்ன்டு பை ஹிம், அவரால் ஏர்ன் பண்ணப்பட்ட கமிஷன். இந்த ப்ராப்ளம் ஃபினிஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ப்ராப்ளம். Fifth problem. A biology class examined some flowers in a local grassland. Out of the 40 flowers they saw, 30 were perennials. What percentage of the flowers were perennials? பயாலஜி கிளாஸ் அப்படின்னா, பயாலஜினா பாட்னி ஸ்வாலஜி. பாட்னினா பிளான்ட்டை பற்றி படிக்கிறது, ஸ்வாலஜினா அனிமலை பற்றி படிக்கிறது. ரெண்டையும் பற்றி படிக்கிறது தான் பயாலஜி. அந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட் வச்சுக்கோங்களேன். பயாலஜி கிளாஸ் ஸ்டூடெண்ட்டு எக்ஸாம் என்ன ஆய்வு செய்கிறாங்க. சம் ஃப்ளவர்ஸ், கொஞ்சம் ஃப்ளவர்ஸை எங்கே போய் ஆய்வு செய்கிறாங்க, லோக்கல் கிராஸ்லேண்டு. லோக்கல் கிராஸ்லேண்ட்னா பக்கத்தில் இருக்கிற இல்லை உள்ளூரில் இருக்கிற அந்த லேண்டு, புல் நிலம், சரியா, அங்கே போய் ஆய்வு செய்கிறாங்க. அவுட் ஆஃப் த தேசானா அவங்க பார்த்தாங்க, அந்த லேண்டில் போய் அவங்க பார்க்கும்போது 40 ஃப்ளவர்ஸை எக்ஸாமைன் பண்ணுறாங்களாம். அதில் 30 பெரனியல்ஸாம். பெரனியல்ஸ்னால் எப்போவுமே பூக்குமா. வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த ஃப்ளவர்ஸ் வேர் பெரனியல்ஸ். அப்போ அதை பர்சன்டேஜில் சொல்லணுமா. நமக்கு ஃப்ராக்ஷனில் எழுதுனா தான் ஈஸியாக பர்சன்டேஜ் எழுத தெரியுமா. எப்படி 40 ஃப்ளவர்ஸ் ஆராய்ச்சி டோட்டலாக எக்ஸாமைன் பண்ணது 40 ஃப்ளவர்ஸ், அதில் 30 பெரனியல்ஸ். அப்படின்னா இந்த ஃப்ராக்ஷனை எப்படி பர்சன்டேஜ் பண்ணோம்னா இன்ட்டு 100% மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ ஆன்சர் நமக்கு இதில் கிடச்சிரும். கேன்சல் பண்ணி எல்லாம் பண்ணால் அவங்க எக்ஸாமைன் பண்ண 40 ஃப்ளவர்ஸில் 30 ஃப்ளவர்ஸ் பெரனியல்ஸ். அவுட் ஆஃப் த, அதான் அவுட் ஆஃப் த, அதுக்கப்புறம் வர்றது தான் கீழே போடணும், கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இந்த பெரனியல்ஸ்னால் எப்போவுமே பூக்கிற தாவரம். நம்பர் ஆஃப் ஃப்ளவர்ஸ் எக்ஸாமைன்டு, அவங்க ஆய்வு செய்த நம்பர் ஆஃப் ஃப்ளவர்ஸ் எத்தனை, 40. அதில் எத்தனை பெரனியல்ஸ், நம்பர் ஆஃப் பெரனியல்ஸ் எத்தனை, 30 வேர் பெரனியல்ஸ் தானே இருக்குது. ஸோ 30. இதை நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனை எழுதிட்டு நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜாக கண்டுபிடிக்கலாம். 40 ஃப்ளவர்ஸ், டோட்டலாக 40 ஃப்ளவர்ஸ் எக்ஸாமைன் பண்ணதில் 30 பெரனியல்ஸ். இதை பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணணும். என்ன பண்ணணும், இது கூட இங்கே பர்சன்டேஜ் எழுதிடலாம். கொஞ்சம் நேரம் தள்ளி எழுதிட்டேன். பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் இதுக்கு அப்படின்னா இந்த 30/40 அப்படியே போட்டுட்டு இன்ட்டு 100%ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இந்த ஒரு ஜீரோ இந்த ஒரு ஜீரோ கேன்சல். 2 2s are 4, 5 2s are 10. இந்த 2வையும் 30ஐயும் கேன்சல் பண்ணலாமா. 1 2 is 2, 1 2 is 2, 3ல 2 மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் 1, 1 0 10, 5 2s are 10. அப்போ ரிமைனிங் எல்லாம் இருக்குது, 15 இருக்குது. இன்ட்டு 5%. பர்சன்டேஜ் கண்டிப்பாக போடணும். 15 × 5 75%. Answer 75%. Answer is 75% of the flowers are perennials. That's all.